அதாவது நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ChatGPT வந்து ஏபிஐ கொடுத்துட்றாங்க. கரெக்டா? இன்டர்ஃபேஸை மட்டும் பில்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் எண்டை மட்டும் பில்ட் பண்ணிட்டு ChatGPT ஏபிஐ இருக்குல்ல, அது தூக்கி உங்க இன்டர்ஃபேஸ்க்குள்ள சொருவிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் தான். அத ஓப்பன்ஏஐ அஜூர்ல மாடலாவே கொடுத்துடலாம். ChatGPT யூஸ் பண்ணாம ஏபிஐ ஓப்பன்ஏஐ வந்து நாங்க ஏபிஐ கொடுக்குறோன்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓப்பன்ஏஐ மாடல்ல எடுத்து பில்ட் பண்ணிட்டு நான் தான் ஓப்பன்ஏஐயோட காம்படிட்டர், எனக்கு $1 மில்லியன் தாங்க அப்படின்னு சொல்லி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. நான் பார்த்த கேஸ்ல நல்ல நீஷை மட்டும் டார்கெட் பண்ணிருந்தாங்க. ChatGPTல போயிட்டு ஜெனரிக்கா ஒரு ஸ்டார்ட் அப் வாலிடேட் பண்ணனா பண்ணாது. இப்ப நீங்களுமே பண்ணிருக்கீங்க, ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு LLM ட்ரெயின் பண்ணி அதோட ப்ராடக்டா சொல்லலாம். அது நீங்க சொல்லலாம். நாங்க பேஸ் வந்து ChatGPT தானே. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த மாடலை பில்ட் பண்ணிட்டு நான் தாண்டா சாம் ஆல்ட்மேனுக்கே காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த ஸ்டேட்டஸ்ல சாம் ஆல்ட்மேனை ஹைட் பண்ணிடுவேன். சோ விஷயம் என்னன்னா இது ஒரு விதமான ஸ்டார்ட் அப் ஸ்கேம் தான். ஓகே, சோ இதுல ப்ராடக்ட் ஸ்கேம். நீங்க வந்து இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு நாங்க வந்து ஓப்பன்ஏஐ மாதிரி பில்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில பார்த்தா பேக் எண்ட் வந்து அதுல இருந்து தான் ஒர்க் ஆகும். சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ கேன் சே ஸ்னாப்சாட் ஏஐ வந்தது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஸ்னாப்சாட்டே ஓனா பில்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிடையாது, ChatGPTயோட பேக் எண்ட் தான் அது. ஸோ அதையும் நாங்க வந்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பிங்கு, அது வந்து நான் ஸ்கேம்னு சொல்லல, பட் அது வந்து ChatGPTயோட பேக் எண்ட் தான் யூஸ் பண்ணது. தே ஹேவ் இன்வெஸ்டட் மோர் தென் $400-500 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ஸ்கேம் கிடையாது. பட் நீங்க வந்து ஓப்பன்ஏஐயோட ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடலை பில்ட் பண்ணிட்டு இது வந்து நானே என் டீமை வச்சு பண்ணதுன்னு சொன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செக்குல ஆட்டின உருட்டை விட சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.